குற்றம் நிரூபிக்கப்பட்டா உங்களுக்கு பதவியும் போயிடும், தண்டனையும் கிடைக்கும். உண்மை என்னைக்கும் தோத்து போனதா சரித்திரமே இல்லையே. உங்க குடும்பத்து பொண்ணே உங்களை குற்றவாளியா சொன்னத நீங்க அவமானமா நினைக்கிறீங்களா? சில நியாயமான நடவடிக்கைகள் எடுக்கும்போது இந்த மாதிரி சில இக்கட்டுகள் வரதான் செய்யும். சட்ட விரோதமா நடக்கிறவங்களுக்கு நான் விரோதியா தான் தெரிவேன், அவ்வளவுதான். உங்க தம்பி மனைவி விரோதமான செயலை செய்யறதா சொல்றீங்களா? சட்ட விரோதமான செயல்கள்ல இறங்கினவங்களுக்கு நான் தண்டனை கொடுத்துருக்கேன். அதுல பாதிக்கப்பட்ட யாரோ என்ன பழி வாங்க என் குடும்பத்துல இருக்கிறவங்களையே ஏவி விட்டு எனக்கு எதிராக இப்படி ஒரு பழியை உண்டாக்கியிருக்காங்க. உண்மை உலகத்துக்கு கூடிய சீக்கிரம் தெரியும். கூடிய சீக்கிரத்துல மகளிர் ஆணையத்துல நான் ஆஜராவேன். அப்ப விளக்கமா பதில் சொல்றேன். மகளிர் ஆணையம் வழங்குற தீர்ப்பை நான் தலை வணங்கி ஏத்துக்கிறேன். ரோஜா உங்க மேல சொன்ன புகார அத்தனை பொய்ன்னு சொல்றீங்களா? என்னை பத்தி தெரிஞ்ச எல்லாருக்கும் அது பொய்ன்னு தெரியும். அதனால அதை நான் வேற தனியா பொய்ன்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. இவ்வளோ நேரம் எங்க கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி. தேங்க்ஸ் மேம். பார்த்து மாலா, ஜோதிகா, எல்லாரும் வாங்க. மாலா, பழனி, பழனி வாங்க. நீங்களும் வாங்க. ஆம். என் பொண்ணு பூமிகா எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த மகாலட்சுமியோட பாதம் மறுபடியும் இந்த வீட்டுல பட்டுருச்சு. பூமாதேவியை எழுந்து நடந்து வந்த மாதிரி இருக்கு. இந்த அற்புதமான காட்சியை வாங்க பாருங்க. மாலா, நம்ம பூமிகா மறுஜன்மம் எடுத்த மாதிரி இப்படி நடந்து வரானா, அதுக்கெல்லாம் காரணம் டாக்டர் கோபால் தான். ஜோதிகா, உன் அக்கா உன் கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்த எழுந்து வந்துட்டா பாருமா. மகராசி பாரு, உன் பேத்திய பாரு, எல்லாருடைய ஆசீர்வாதத்திலையும் எழுந்து வந்துட்டா பாரு. டேய் பழனி, ஐயா, நீ நல்லா இருக்கணும்டா. நீ எந்த நேரத்துல அந்த சாமியாரை கூட்டு வந்து காட்டினியோ, அந்த சாமியார் சொன்ன மாதிரியே இன்னும் 7வது நாள் என் பொண்ணு எழுந்து நடந்துட்டாளே. இன்னும் 10 நாள்ல இந்த பூமிகா எதிரிகளை துரத்தி அடிப்பா. 10வது நாளே எழுந்து எதிரிகளை சுத்தி சுத்தி அடிப்பான்னு சொன்னாரே, அப்படி யார அடிக்க போறான்னு தெரியலையே. பூமிகா, யாருமா எதிரிங்க சொல்லுமா. என்னம்மா யோசிக்கிற? உனக்கு எதிரிங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லு. ஏமா எங்களை எதுக்கு பாக்குற? யாருன்னு தைரியமா சொல்லு. எனக்கு எதிரிங்க யாரு, அவங்க எங்க இருக்காங்கன்னு இன்னும் 3 நாள்ல சொல்றேன்ப்பா. அம்மா பூமிகா, உன்கிட்ட உன் தங்கச்சி விஷயமா பேசணும்னு தான் மேல வந்தேன். இப்ப சொல்லுமா,
நீ இப்ப குணமாயி தெளிவா இருக்க. டாக்டர் கோபால், உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? பூமிகா, தெளிவா சொல்லுமா. ஏமா பூமிகா அமைதியா இருக்க? உனக்கு பிடிக்கலையா? பூமிகா, பிடிக்கும் பிடிக்கல எதுவா இருந்தாலும் சொல்லுமா. அதான் அப்பா கேக்குறாருல்ல, சொல்லு. ஏ பூமிகா, பிடிக்கலன்னு சொல்லி தொலைச்சிடாத, என் மக வாழ்க்கை கெடுத்துறாத. அப்பா, ஒரு 3 நாள் கழிச்சு எல்லா விஷயத்தையும் சொல்றேன்ப்பா, ப்ளீஸ். 3 நாள் 300 நாள்னு சொல்லிட்டு அதை உடனே சொன்னாதான் என்ன பெரிய மகாராணின்னு நினைப்பு. சரிம்மா. வணக்கம், உட்காருங்க மேடம். வணக்கம். வாங்க ரோஜா, ரமாமணி. உட்காருங்க. பரவாயில்ல. அர்ச்சனா மேடம், உங்களை பத்தி நிறைய செய்திகள் படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். சமூகத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற ஒரு நல்ல அதிகாரி நீங்க. பெண்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ரோல் மாடலா இருக்கீங்க. ஆனா உங்க மேலேயே உங்க தம்பி ஒய்ஃப் ரோஜா, நீங்க அவங்கள கொடுமைப்படுத்துறதாவும், நீங்க அவங்க கணவரோட சேர்ந்து வாழ விடாம தடுக்கிறதாவும், வரதட்சணை கேட்டு நீங்க கொடுமைப்படுத்துறதாவும் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்லறதுனே தெரியல. அது எல்லாமே போய் கட்டுக்கதை. ரோஜாவ உங்க தம்பி ரூம் பக்கமே அனுப்புறதில்லன்னு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களே, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? முத்து, கீ ரோஸ்ட், இடியாப்பம் குருமா, அடா பிரேக்ஃபாஸ்ட் காம்போ, அடடடடா, ஒரு மினி காஃபி வேணும். ஹாட்டா என்ன இருக்கு சார்? தோசை, மசாலா தோசை. மேடம் ஜூஸ் வெரைட்டில பாத்தீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ், மாதுளை ஜூஸ் எல்லாம். பழைய டேபிள், 2 சேர். அப்ப அதையே 2 எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு மட்டும் சுகர் கொஞ்சம் கம்மியா. என்னது சர்வீஸ் டாக்ஸ் வேற பில் போட்டுக்க, நான் ஆர்டர் பண்ணவே இல்லையா? நான் அப்படி அனுமதிக்கலைனா ரோஜா இப்ப 5 மாசமா பிரெக்னெண்டா இருக்காளே, அது எப்படி முடியும்? பாயிண்ட பிடிச்சிட்டா உண்மைதானே? அர்ச்சனா மேடம், நீங்க உங்க தம்பியை தூண்டி விட்டு ரோஜாவை வீட்டை விட்டு அனுப்புனதாவும், அவங்க வீட்ல இருந்து நீங்க 10 கோடி ரூபாய் பணம் வரதட்சணையா வாங்கிட்டு வர சொன்னதாவும் புகார் கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? ரோஜா வீட்ல இருந்து பணம் வாங்கணும்ன்ற அவசியம் எங்களுக்கு இல்ல. உண்மையை சொன்னா ரோஜாவுக்கும் முத்துக்கும் லவ் மேரேஜ் பண்ணி வச்சதே நான் தான்.
இதுல வரதட்சணைன்ற பேச்சுக்கே இடம் இல்ல. அப்பனா என்னையே அடிச்சு என் அம்மா வீட்டுக்கு என்ன துரத்தி விட்டாங்கன்னு கேளுங்க மேடம். ரோஜாவை யாரும் அடிச்சு துரத்தல. கார்ல ஏத்தி கௌரவமா தான் அனுப்பிச்சு வச்சோம். ஆமாமா கரெக்ட். கார்ல ஏத்தி கௌரவமா தான் அனுப்பி வச்சாங்க. அதானே உண்மை? சொல்லக்கூடாதா? மேடம் அவங்க என்ன அடிச்சு விரட்டினது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா மேடம்? முத்து கிட்ட சொல்லி ரோஜாவை அவங்க வீட்டுல கொண்டு போய் விட சொல்றது உண்மைதான். ஏன் அப்படி விட சொன்னேன்னு இந்த காட்சியை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும். என்னது? முத்து சீடி கொடு. இதுக்கு என்னமா பதில் சொல்றீங்க? இந்த சுதர்சனம் ஒரு சமூக குற்றவாளி. அவர் கூட உட்காந்துக்கிட்டு எனக்கு எதிர ரோஜா சதித்திட்டம் போட்டிருக்கா. என்ன லஞ்ச வழக்குல சிக்க வைக்கணும்ன்றதுக்கு முயற்சி பண்ணா. அதுக்கப்புறம் கிரானைட் குவாரி விசாரணை அறிக்கையை திருட முயற்சி பண்ணா. அதை தடுக்க நினைச்ச என் கணவன் உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தினான். இப்படிப்பட்டவ என் வீட்டுல இருக்க கூடாதுன்னு நினைச்சுதான் அவ வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சேன். மத்தபடி எந்த விதமான வரதட்சணை கொடுமையாலையும் அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கல. மேடம் என் கணவர் முத்துவோடு நான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவருக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க இந்த அர்ச்சனா. அதுக்கு ஆதாரம் இந்த வெட்டிங் இன்விடேஷன் மேடம். நீங்களே பாருங்க மேடம். மேடம் இப்படி ஒரு பத்திரிக்கை வந்திருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சொல்லுங்க மேடம், இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த ரோஜா என்ன பழி வாங்கறதுக்காக தானே ஒழிஞ்சுக்கிட்டு தலைமறைவாயிருக்கா. நான் ரோஜாவை கொலை பண்ணிட்டுதா என் மேல வீண் பழிய சுமத்தி என்னை வேலையிலேருந்து நீக்கி சிறைசாலைக்கே அமிச்சிட்டான். என்னை நிரபராதின்னு நிரூபிக்கவும் தலைமறைவா இருக்கிற ரோஜாவை வெளில கொண்டு வரத்துக்கும் இந்த இன்விடேஷனை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டேன். இந்த இன்விடேஷன்ல போட்டிருக்கிற பேர் முத்து என் தம்பி முத்து இல்ல, எங்க வீட்டு டிரைவர் முத்து. என் டிரைவர் முத்துக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை என் தம்பி முத்துக்கு நடக்கிற மாதிரி டிராமா செஞ்சு ரோஜாவை பிடிக்க நினைச்சேன். மேடம், அந்த சம்பவம் நடந்த போது அக்கா காலில் விழுந்து ரோஜா கதறி அழுதா. இந்த ரோஜாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இப்படி ரோஜா தொடர்ந்து எனக்கும் என் குடும்பத்துக்கும் அவமானத்தையும் பழியும் ஏற்படுத்திட்டே இருந்தா. நானும் தொடர்ந்து மன்னிச்சுட்டே தான் இருந்தேன். ரோஜாவோட தொல்லை எல்லை மீறி போனதுனால அவ திருந்தறதுக்காகவும் அவ தான் தவற உணர செய்ய வேண்டும்ன்றதுக்காகவும் ரோஜா தான் அம்மா வீட்டிலே இருக்கட்டும்னு முடிவு பண்ணேன். ரோஜா என் மேல சுமத்தின அத்தனை குற்றச்சாட்டுக்கும் நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க விசாரணைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். நீங்க போலாம். தேவைப்பட்டா மறுபடியும் விசாரணைக்கு கூப்பிடுறோம். ஓகே, தேங்க்யூ. ரோஜா நீ நில்லு. ரமாமணி நீயும் நில்லு. உங்களை விசாரிக்க வேண்டியிருக்கு.
செல்லம் தேவிகா, உங்க அப்பா என்ன காரியம் பண்ணாரு பாத்தியா? உன் அம்மா நான் உயிரோட இருக்கும்போதே இன்னொரு கல்யாணம் பண்ண பாக்குறாரு. அதுவும் யாரு தெரியுமா? உன் சித்திய. யாருமே தங்கச்சி ஜோதிகாவ. டேய், என்னடா இவ தெளிவா பேசுறா? நான் தெளிவா சொல்லியும் கேட்கல. இவங்களெல்லாம் சும்மா விட்டு வைக்கலாமா? நல்லா கட்டி வச்சு உதன்னு உதைக்கணும். என்னது உதைக்கணுமா? அது மட்டும் இல்ல, கூட இருக்கிற உன் பாட்டியையும் மிதின்னு மிதிக்கணும். டேய், உனக்கு உத, எனக்கு மிதியாண்டா. மா, ரெண்டும் ஒண்ணுதான். அதுவா முக்கியம்? என்ன பேசுறான்னு கேளுமா, தெளிவா பேசிட்டு இருக்கா. அந்த பூஜையை நடத்துறதுக்காக தான் இவங்க 2 பேரையும் தெரியாத மாதிரி நடிச்சு உங்க அப்பாவை பார்த்து கோபால்னு, உன் பாட்டியை பார்த்து கோபாலோட அம்மான்னு சொல்லி வச்சேன். அவங்களும் நம்பிட்டாங்க. டேய், நம்ம 2 பேரும் நல்லா சிக்கிட்டோம்டா. அவ நல்லாவே நடிச்சிட்டு இருக்கா. இப்ப நம்ம என்னடா பண்றது? இன்னும் 3 நாள்ல அவங்களுக்கு நான் வச்சிருக்கேன் கச்சேரி. அவங்களுக்கு நான் கொடுக்குற குடுல அவங்க துண்டை காணும் துணியை காணும்னு அப்படியே ஓடணும். நீ அதை பார்த்து கை கொட்டி சிரிக்கணும். சரியா? வாடா. பாத்தியாமா, அந்த மலைநாட்டுக்காரிடம் மகா நடிப்ப என்னம்மா நடிச்சு நம்மளை ஏமாத்திட்டா. ஆமாண்டா மதன், நம்ம 2 பேரும் ஏமாந்துட்டோம்டா. நாம நினைச்ச மாதிரி அவ நடிச்சிருக்காடா. டேய், இப்ப நம்ம என்ன பண்றது? வேற என்ன செய்யாது, இப்படியே ஓடிடுவோம். எங்கேயாவது யாருக்கும் தெரியாம ஓடிடலாமா? டேய், எங்கடா போறது? எங்க ஓடி போ சொல்ற? ஏண்டா, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தைரியமா அமைதியா நடிக்கிறான்னா என்னடா அர்த்தம்? எல்லாத்தையும் அவ பாத்துட்டு இருக்கான்தான்டா அர்த்தம். இங்க பாரு, இப்ப கூட நம்ம 2 பேரும் நின்னு பேசிட்டு இருக்கிறத அவ எங்கேயாவது நின்னு பாத்துட்டு இருப்பான்னு எனக்கு தோணுதுடா. டேய், நாம எங்கேயுமே போக முடியாதுடா. நாம இங்க இருந்துதான் ஆகணும். அவ நடிக்கிற மாதிரியே நாமளும் நடிக்க வேண்டியதுதான். ஆனா இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஏதாவது புரியுதாடா? எனக்கும் ஒண்ணுமே புரியலமா. இவ வேற 3 நாள் கச்சேரின்னு இருக்கா. ஐயோ, அந்த 3வது நாள்ல என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஆமாண்டா, அவ குழந்தைகிட்ட சொன்ன மாதிரி நம்மள கொலை பண்ணிட்டு அவ ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருப்பா போல இருக்கு. ஆமாமா, அவ செஞ்சாலும் செய்வா. அப்படிப்பட்டவதமா அவ. அவளுக்கு நம்ம செஞ்ச துரோகம் கொஞ்சமா நெஞ்சமா? இங்க பாருமா, அவ நம்மள கொலை பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு அவ கதையை நம்ம முடிச்சாகணும். இன்னைக்கு அவ தொலைஞ்சா. ஆமா, நீயும் பல தடவை முயற்சி பண்ணிட்ட, ஒண்ணுமே நடக்கலையடா. இப்ப என்ன பண்ண போற? மா, இல்லம்மா, இந்த வாட்டி இந்த ஊசியெல்லாம் போட்டு அவளை கொல்ல போறது இல்ல. இந்த கையாலேயே அவளை துடிக்க துடிக்க அப்படியே கழுத்து நெரிச்சு கொல்ல போறேன். காலி பண்ணிடுறோமா அவளை. இன்னைக்கு அவளுக்கு சமாதி தான் பாரு. ஆமாண்டா, இந்த தடவை நம்ம ஏமாந்தோம். நம்ம கதி அதோ கதிதான். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களுக்காக தான் நாங்க இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கோம். சொல்லுங்க. மகளிர் ஆணையத்தோட விசாரணை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவங்க ரொம்ப கடுமையா நடந்துட்டாங்களா மேடம்? உங்க மேல குற்றச்சாட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கே மேடம். இந்த விசாரணையில உங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும்னு பரபரப்பா பேசிக்கிறாங்களே, இந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வருமா மேடம்? நீங்க எப்படி அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, நானும் அதே எதிர்பார்ப்போட தான் இருக்கேன். விசாரணையில என் தரப்பு நியாயத்தை நான் தேசிய மகளிர் ஆணைய அதிகாரிகள் கிட்ட சொல்லிட்டேன். மற்றபடி சட்டம் தன் கடமையை செய்யும். இந்த உலகத்துல நீதி இன்னும் செத்து போல. அது மேல இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா இந்த வழக்குல இருந்து நீங்க விடுதலை ஆயிடுவீங்களா மேடம்? கண்டிப்பா விடுதலை ஆயிடுவேன். முழு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் வழக்கு சம்பந்தமா தீர்ப்பு வரும். அந்த தீர்ப்புக்காக நானும் காத்துட்டு இருக்கேன். இப்போதைக்கு இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ப்ளீஸ், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேடம். இன்றைய முக்கிய செய்திகள். தேசிய மகளிர் ஆணையத்தில்
சென்னை மாவட்ட ஆட்சியாளர் திருமதி அர்ச்சனா ஐஏஎஸ் அவர்களின் மீது தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. இதன் தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கலெக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு ரத்து செய்யப்படுகிறது. மேலும் ரோஜா ரமாமணி அவர்களால் பொய்யாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்று கண்டறியப்பட்டுள்ளது. முருகா, மகளிருக்காக உழைக்கிற உனக்கு கடவுள் உன் கூட தான் இருக்காரு நிரூபிச்சிட்டாருமா. நான் கும்பிடுற தெய்வம் என்ன கைவிடல. அவளுங்க கொடுத்த கேஸு பொய் கேஸுன்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நீ நிரபராதின்னு விடுதலையும் பண்ணிட்டாங்க. அக்கா, எனக்கு அப்பவே தெரியும்க்கா. இப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?